கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லேஜை தான் காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜோட பேர் வாக்கிங் மேரேஜ் வில்லேஜ் தான். நைட்டு போல் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப செக்ஸியாக அங்கே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வெளியே ஒரு ரெட் கலர் லைட் மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை வந்து மயங்கி போய் அங்கே உள்ளே வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து இப்போ அங்கே நம்ம லீஃபேண்ட்ட அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஜீ வந்து சொல்லிட்டு பேசிட்டு போயிடுச்சுக்கான். ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா, நம்மளுமே இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோன்னு சொன்னதும், என்ன அது அப்படிலாம் ஒரு வில்லேஜுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லீஃபேங் கேட்டதுமே கேட்டுட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம போகலாம் வா அப்படின்ற சொல்லும்போது, அப்போங்க எனக்கு வந்துட்டு இது என்னமோ தப்பாக தோணுதுன்னு சொன்னதும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை சீட் பண்ணியிருக்கா, ஸோ நீ ரொம்ப கவலையில் இருப்பையில், நான் அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லும்போது, சரிப்பா அங்கே வந்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதும், பட் அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, ரொம்ப சூப்பரான இந்த வில்லேஜுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப மிஸ்டீரியஸ் பிளேஸ் மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு அங்கே நம்ம சொன்னதும், அப்போங்க நம்ம ஜீயை பார்த்தா வா அங்கே பாரு பியூட்டிஸ் அப்படின்ற சைட்டு விழுந்தடிச்சு காரை நிப்பாட்டிட்டா பாட்டு அங்கே ஓடிட்டுருக்கான். அப்போ அங்கே இவன் என்ன முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நில்லு நானுமே வரேன்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். ஸோ அங்கே உள்ளே நடந்து வர்றது பார்த்தா பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு, அவளோட பேர் பேலி, அதான் நம்மளோட ஹீரோயின்மே. அப்போ அங்கே நம்ம ஜீ பார்த்தா ஹாய் பியூட்டி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போய் அவட்ட அப்படியே ஜொல்லி ஒழிஞ்சு பேசிகிட்டு இருக்கான். இங்கே அந்த வில்லேஜை பற்றி அவன் கேட்டதுமே எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, என்னை வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு போனால், எதுக்காகப்பா நீ என்னை பார்த்து பயந்து போயிட்டுருக்க, கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் போனதும் அவள் போய் ஸ்லிப்பாகி விழுந்துடா. அவள் ரொம்ப பயப்படுறதை பார்த்துட்டு இவன் சிரிச்சிட்டு ஏன் பயப்படுற, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு டச் பண்ண போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணை பயமுறுத்துற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். நீ வந்து இப்போ இந்த வில்லேஜுக்காரவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டாங்க, குழந்தை கட்டி விட்டுருவாங்க அப்படின்றத சொன்னதும், சரி சரி விடு அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வந்துட்டு பயந்துட்டியான்னு சொன்னதும், இல்லை இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ என்னோட பேர் வந்து லீபென் அப்படின்றத சொல்கிறான். உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் அவளோட பேர் வந்து பேலி. அப்போ அங்கே சரி நீ வந்துட்டு இந்த வில்லேஜை பற்றி எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே டீட்டெயில்ஸ் கேட்டதுமே அவள் கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த கேமை வந்து நீ தொடாத, நீ மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு, பெரிய வந்து பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிக்கு. பாங்க எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வில்லேஜை போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீ அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தாங்க லீன் சொல்லிட்டு ஒரு பர்சன் போகிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போய் இங்கே வந்து அந்த வில்லேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் வந்து என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ற சட்டி கேட்டதும், சொன்னாலாம் புரியாதுப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும்னு சொல்லிட்டு அவர் அங்கே மேனின்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறாரு. எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு நைட் தெரியுமா அதுன்னு சொல்லிட்டு, டைம் ஆயிடுச்சுக்கு நான் போகிறேன் இப்போன்னு சொல்லிட்டு போனால், நம்ம ஜீமே நானுமே போக போகிறேன், சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். இவன் ஹீரோக்கான ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. போனால் வீடு ஃபுல்லாமே அங்கே லைட்டாக எரிஞ்சிட்ருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜீ இல்லை நான் இப்போ கண்டிப்பாக அந்த லைட் எடுத்துகிட்டு உள்ளே போகணுன்னு சொன்னதும், எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை இல்லை நீ வந்துட்டு இப்படியே பயந்துட்டுருக்காத, இந்த வில்லேஜில் வந்து மேனே வந்து வாழ மாட்டாங்க, பொண்ணுங்க மட்டும்தான், நைட்டு மட்டும்தான்ப்பா மேன்களுக்கு வேலை, நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லும் போதே அது பியூட்டிஃபுல்லாக வெளியே வரா. அங்கே அவளை பார்த்ததுமே வா ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அங்கே அவள் பவுச் கீழே விழுந்ததுமே அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வா எவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து அந்த லைட் எடுத்துட்டு அவன்பாட்டாங்க அக் பண்ண போனால், நீ தயவு செஞ்சு பேசாமருன்னு சொன்னால், ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க, என்ன வீடியோ அப்படின்ற சொல்லிட்டு அவன்பாட்டாங்க வந்துட்டு உள்ளே போயிடுறான். பாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன் நீ போன்னு சொல்லும்போது, உள்ளே அங்கே வந்துட்டு அவங்க 2 பேருமே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு நானுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அங்கே அப்படியே வந்துட்டு லைட்ஸாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு லைட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிவிட்டு அங்கே போய் வந்து அங்கே லைட் எடுத்துகிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போக போகிறான். பட் கரெக்டாக நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்க, நான் அவ்வளோ சொல்லியுமே நீ உள்ளே போய் மாட்டிக்குவியா, அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்றத சொன்னதும், இப்போ அங்கே பெய்லி நீயா அப்படின்றத சொன்னதும், அமைதியாரு அப்படின்றத சொல்கிறா. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னதும், நான் சொன்ன பிறகு முட்டாள் மாதிரி எதுக்காக இங்கே வந்து போயிட்டுருக்க,
இருக்க, உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் விளையாடாத. போகிறாங்களே அவங்க வெளியே வர்றாங்களா என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோமே செத்து போயிருப்ப அப்படின்டா சொன்னதும், இப்போ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்டா சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கான். அட்வைஸை கொடுக்குறேன், தயவு செஞ்சு கதை ஓப்பன் பண்ண வச்சு உள்ளே போயிடாதன்னு சொல்லும் போதே அங்கே பின்னாடி இருந்து ஒரு உருவம் பார்த்துட்ருக்கு. நான் வந்து உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே போகாத அவ்வளோதான் சொல்லிட்டு அவள் அப்படியே போயிட்டுருக்கும் போதே மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னா இங்கே சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணு அங்கே வர்றா. அவளை பார்த்ததுமே இவனோட மூக்கில் இருந்து அங்கே பிளட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ஆயிட்டுருக்கு, நான் உள்ளே போகிறதா இல்லையா அப்படின்றா சொல்லிட்டு அவன் இந்த லைட் எடுத்துகிட்டு உள்ளே போவோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போயிடுறான். இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். உள்ளே போனதுமே பயங்கரமாக அங்கே லைட் எல்லாம் அமைஞ்சதுமே அவன் பயந்து போனதுமே, இப்போ என்ன இங்கேருந்து போக பார்க்குறியா, நீ வந்துட்டு இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட அங்கே செக்ஸியான பாடி எல்லாமே அப்படியே ஷோ பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்ததுமே வாட்டர் ஃபிகர்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டுருக்கு. பியூட்டிஃபுல் லேடி, நான் என்ன பண்ண உங்கள் பக்கத்தில் வரேன்னு சொன்னதும், இந்த வாக்கிங் மேரேஜ் வில்லேஜுக்கு வந்ததுக்கு நான் உன்னை வந்து வெல்கம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அங்கே வந்து வச்சுருக்க டீ எடுத்து நீ குடி அப்படின்ற சொன்னதுமே டீ ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஸ்மெல் வந்து வேறு லெவலுக்கு இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டீயை குடித்தா ரொம்பவே கசப்பாக இருக்குது, எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு டீ நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டு அயன்பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி போக போகிறான். அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தா அங்கே சேவல் கூவிடுது. இப்போ நீ வரக்கூடாது, உள்ளே போகணும்னு சொன்னதுமே நீ பண்ண எல்லாமே நான் பண்ணிட்டேன், அப்புறம் ஏன் நீ என்னை உள்ளே விட மாட்டா, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் சேவல் கூவிடுச்சு, தெரியுதா இல்லையா, இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு வெளியே வந்துடுறான். அவங்க டென்ட் போட்டிருக்க இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்து நாசமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பட் அவனுக்கு தலை எல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. அவன் பாட்டு அங்கே வந்து படுத்து தூங்குனா. அந்த லீயங்க வந்ததுமே இவன் பயந்து போயிடுறான். என்னப்பா என்ன பயந்து போயிட்டியா, எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவன் அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜி அங்கே வந்ததுமே என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே அதை சொன்னாலாம் புரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும், போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோக்குமே அந்த பொண்ணோட ஞாபகமாக வந்துச்சுக்கு. கண்டிப்பாக நான் நாளைக்கு போகணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தா லீயை பார்த்தா அங்கே பைத்தியம் மாதிரி அவர் பாட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிடாரு. என்ன தூங்காமல் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே புலம்பிகிட்டே இருக்காரு. அங்கே நம்ம ஜீ வந்ததுமே இங்கே பாரு விரன்னு சொன்னால் அவர் அப்படியே அங்கே வந்துட்டு கண்ணை சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே தூங்க ஆரம்பித்ததுமே நீ வா ஃபஸ்ட்டு வெளியே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவன் காமிக்கிறான். பார்த்து அந்த கிராமத்து ஜனங்க எல்லாமே அங்கே வந்துட்டு வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த டீ லீஃப் எல்லாமே காய வச்சுட்ருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே இதான நேற்று நைட்டு நான் குடிச்சின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நைட் ஆகிருது. இப்போ திரும்ப அன்றைக்கி நைட்டு வந்துட்டு போகிறதுக்கு அங்கே நம்ம ஜீ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான். இப்போ என்ன இன்னைக்கு வந்து நைட் ஆயிடுச்சு, இப்போ என்ன நீங்கள் போகலையா அப்படின்ற சொல்லிட்டு ஓடி வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இங்கே போகாதீங்க, அதான் நல்லது, நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே அவருக்கே வந்துட்டு ஒரு போதை மாதிரி அங்கே அந்த பொண்ணுங்களோட உருவமாக அங்கே கண்ணுக்கு தோணிச்சுக்கு. ஸோ அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு அவர் மயங்கி போய் அவர் பாட்டு திட்டுன்னு அங்கேருந்து ஓடுனதுமே பார்த்தியா இவர் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவரே போகிறாரு, நானுமே போக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜி அங்கே போயிட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே போயிட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பார்த்தா நேற்று நைட்டு அந்த விளக்கு இருந்த இடத்துல அந்த விளக்கை காணோம், என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் இங்கே வந்து விளக்கு இல்லை, நேற்று நைட்டு இங்கே இந்த உண்மை எங்க அப்படின்ற செய்தியும் பார்க்குறான். பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற அந்த வீட்டில் நம்ம ஹீரோயின் அங்கே அந்த விளக்கை வந்து மாட்டினதுமே இப்போ நான் வந்து இன்னைக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப அவன் எக்ஸைட் ஆகிட்டு நான் உள்ளே போய் வந்து பார்த்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே அந்த விளக்கு எடுத்துகிட்டு அயன்பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போனதும் பாங்க நீ வந்துட்டியா, சரி ஓகே இந்தா ஃபஸ்ட்டு நீ வந்து டீயை குடிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு நேற்று நைட்டு அந்த டீ குடித்தா அந்த கசப்பாக இருந்தது ஞாபகம் வருது. சரி இப்போ நான் வந்து இப்போ டீயை குடிச்சிட்டேன்னா இந்த சீக்ரெட்டை பற்றி சொல்லிடுவியான்னு சொன்னதுமே ஆமான்னு சொல்கிறான். ஸோ அங்கே டீயை குடித்ததுமே மேலே ஏறி போனால் அங்கே அவளுக்கு பார்வையே வேறு மாதிரி இருக்குது. மேலே ஏறி போயிட்டு ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு பின்னாடியே அவங்க கூட்டிகிட்டு போனதும் இவனுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கான்.
ஸோ ஹீரோயின் ரொம்ப செக்ஸியாக அங்கே வந்துட்டு அவன்கிட்ட மூமெண்ட்லாம் பண்ணிட்டு நீ என் கூட வா அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே அங்கே அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து மெய் மறந்து போயிடுறான் பார்த்துட்டு. பட் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா 2 பேரும் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போனதுமே என்ன நீ இப்படிலாம் பயந்து போயிட்டுருக்க, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டோமே, ஆல்ரெடி நம்மளுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லும்போது போவட்னு சட்டு திட்டினதும் இல்லை இல்லை சும்மா தான்ப்பா சொன்னேன் அப்படின்றதாவே சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அந்த லைட் வெளிச்சு இதெல்லாமே ஸ்டார்ட் ஆக போதேன்னு சொல்லிட்டு வேமா அவன் கூட சேர்ந்து அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்பாங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீ போட்டுக்கோ, நான் சொல்கிறத நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கீழே பார்த்தா அங்கே செரி ஃப்ரூட் எல்லாமே கொண்டு வரா. அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ பூச்சி மாதிரிலாம் அங்கே போயிட்டுருக்கு. அதை எடுத்து அவங்க சாப்பிட போனதுமே இல்லை இல்லை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ இதை சாப்பிட வேணான்னு சொன்னதும் ஏன் இதை சாப்பிட வேணான்னு சொல்கிற, ரொம்ப பயந்து போயிருக்க, நான் சாப்பிட்றேன்னு சொன்னதுமே இல்லை வேணாம் விடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அப்பங்காவே நீ ஏதாச்சும் என்கிட்ட வந்துட்டு மறைச்சிட்ருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் வந்து உன்னை ஹர்ட் ஆக விரும்பலை, தயவு செஞ்சு நீ இந்த வில்லேஜை விட்டு இப்போ போயிடாதான் நல்லதுன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட அங்கே ஜாரா இருக்குது. அதை போய் அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு தட்டு பார்க்க போனால் ஹீரோயின் கோவமாயிட்டு மரியாதை இங்கே வெளியே போய் இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறா. ஸோ அப்படியே அவன் அங்கே வந்து உள்ளே வந்தா பார்த்தாங்க நம்ம லீ அங்கே வந்து உட்காந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவர் ஃபேமிலி ஃபோட்டோவை காமிச்சிட்டு என் ஃபேமிலியை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் என்னால் நான் நினச்சாலுமே திரும்ப போக முடியாதுன்னு சொன்னதோ என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் அவர் பாட்டு அங்கே வந்துட்டு மயக்கமானதுமே ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவரோட தலகாணி கடியில் அந்த ஃபோட்டோவை வச்சிடுறான். ஸோ அவன் பாட்டு கண்ணை அசந்து தூங்கினதுமே கண்ணை முடிச்சு பார்த்தா அப்பாங்க நம்ம ஜீ வந்து இப்படி அவர் வந்து நம்ம காரையுமே எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிட்டாரு, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது அவனுக்கு. பட் இருந்தாலுமே இல்லை இல்லை அது அவர் ஹேண்ட் ரைட்டிங் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அவர் எழுத்து இருக்குது, அதை பார்த்துட்டு பார்த்தியா எழுத்து வந்துட்டு அவரோடது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஸ்மெல் பாரு அப்படின்ற செட்டு பார்த்தா அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த வில்லேஜில் இருக்க அவங்க பாடியில் வர மாதிரியே அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்குது. வேறு யாரும் வந்து இங்கே வந்து எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஜீக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லை, அவனுக்கு ஒரே வந்து பிளான் என்னென்னா ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான். பைனாக்குலர் எடுத்து பார்த்தா மார்னிங் ஏதோ ஒரு பூஜை எல்லாமே அங்கே நடந்துட்டுருக்கு. அங்கே ஏகப்பட்ட ஜாராக வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணுறாங்க. இது 2யுமே இவங்க வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஏய் இங்கே என்ன 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் காலையில் ஆம்பளைங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது, மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே லின்ஸுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க. கொஞ்சம் ஏஜ் கூடினவங்க தான், அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொன்னதும் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ப்பா, ஹாப்பினஸ்ஸா அப்படின்ற சைட்டாங்க நம்ம ஜீ கேட்டதுமே சாட்டை வச்சு அடித்தா அந்த கல் தூள் தூளாக உடையுது, இதான் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஏதாச்சும் தேவைன்னா நைட்டு வந்து சேருங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க சாரி சொல்லிட்டு அங்கே வந்து போனால் உள்ள நடுவில் வந்து நிற்கிறது அங்கே நம்ம ஹீரோயின் தான். பார்த்தா நைட் அவன் திரும்ப வந்தால் அவனுக்கு ஃபேஸ் ஃபுல்லாமே அவளுக்கு அடிபட்டுருக்கு. இப்போ என்னாச்சு உனக்குன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லும்போது மறைச்சிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் இப்போ நான் வந்து இப்போ டீயை குடிச்சிட்டா உன்னோட பெட்ரூம்க்கு வரலான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். தயவு செஞ்சு நீ இங்கேருந்து பேசாமல் வந்துட்டு போயிடாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே யாரோ வந்து பார்த்துட்டு ஓடுற மாதிரி இருக்குது. அப்பாங்க இந்த வில்லேஜ் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறா. அவன் கேட்க மாட்டான். சரி டீயை குடின்னு செட்டு கொடுத்ததுமே அங்கே அவன்கிட்ட சரி ஓகே நீ கமான் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டதும் 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறமே அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. அவனுக்காக ஆப்பிள் அங்கே அந்த செரி பழம் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததும் இந்த டைம் எவ்வாறு எடுத்து சாப்பிட்டதுமே தயவு செஞ்சு நீ சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடா. எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ வந்துட்டு இதில் இருக்குன்னு, இப்போ நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா இந்த வில்லேஜில் வந்துட்டு எதுக்காக எப்படி காஸ்டியூம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்டா. அவங்க நான் வந்து என்ன பண்ண முடியும், நீ இப்போ சாப்பிட்ட செரி அப்படின்றத சொல்லும்போது இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. காலையில் வந்து ஒரு செர்மனி நடந்துச்சு, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்துட்டு இந்த வில்லேஜில் நடக்கிறதான்னு சொன்னதும் காலைல ஒரு லேடியை பார்த்தேன்னு சொன்னதும் அது என்னோட அம்மா தான் சொன்னதும் அம்மாவா ரொம்ப எங்கே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. சரி மேனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காளே அவள் யார் எங்கே இருக்கா சொன்னதும் இங்கே வந்துட்டு ஒரு 3 வீடு தள்ளி தான் அவள் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே நான் இப்போ
அவளை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறான். ஏன்னா அவளை பிடிச்சிட்டா ஹோல் ஸ்டோரியும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு மேலே மாடியில் ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாமே வரதை பார்த்துட்டு என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு இவன் போய் பார்த்தா ஏதோ ஒரு கேர்ளும் பாயும் சேர்ந்து அங்கே இருக்காங்க. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்தான். அவன் ஹார்ட் எல்லாமே திடீர்னு அங்கே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன எனக்கு ஏன் வந்து வலிச்சிட்ருக்கு திடீர்னு அங்கே வந்துட்டு மூச்சு விட முடியலையேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொண்ணு அவன்கிட்ட என்ன ஹேண்ட்ஸம் அப்படின்ற செட்டு இங்கே பேசுகிறா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அங்கே நம்ம ஜீயை பார்த்தா அங்கே ரொம்ப டயர்டாகி போய் படுத்துருக்கோமே என்னாச்சுப்பா அப்படின்ற சொன்னதுமே என்னாச்சுன்னு தெரியல என் ஹார்ட்லாமே அவ்வளோ ஒரு பெயின் ஆயிடுச்சு திடீர்னு சொல்லும்போது உனக்குமே ஹார்ட் பெயின் ஆச்சான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஆமாம் டீயே குடித்தோம் அதுக்கப்புறம் அந்த செடியே எல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு பேசினதும் எனக்குமே வந்துட்டு கொடுத்தாங்கப்பா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல எல்லாமே சொல்லிட்டு அங்கே 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து எதுவுமே சரியாக யாவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜி அங்கே பேசும்போது பாங்க நம்ம வந்து என்ன நாளைக்கு நைட்டு வந்து போய் தான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. நாளைக்கு நைட்டு ஏதோ ஜெர்மனி இருக்கான் அப்படின்ற சொன்னதும் அது வந்து என்ன ஜெர்மனின்னு சொல்லிட்டு நம்ம லீஃப் ஹேண்ட் கேட்டதுமே அது 15th 7th லூனராம்பா அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இருக்கும் போதே ஹீரோயினோட ஞாபகமாக அவனுக்கு மைண்டில் போயிட்டுருக்கு. பாங்க அது ஒரு கோஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நான் வந்து அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் ஐடியா இருக்குது. நைட் போல் திரும்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வர்றான். ஸோ சில ட்ரிங்க்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கான். உண்மைகளை சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்போ எனக்கு கொடுத்த அந்த செடியில் வந்து என்ன இருந்துச்சு எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே ட்ரிங்க் எல்லாமே வந்துட்டு கொடுத்ததும் இல்லை நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே இது நல்ல ஒயின் தான் இது குடித்தா எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத அவன் சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒயின் எல்லாமே இங்கே குடிச்சிட்ருக்காங்க. இப்போ நீ எனக்கு கொடுத்த பார்த்தியா அந்த செரி அது என்ன கொடுத்துச்சின்னு சொன்னதும் இல்லை என்னால் அதை பண்ண முடியாது உன்கிட்ட சொல்கிறது வந்து தப்புன்னு சொன்னதுமே நீ என்கிட்ட சொல்லு நான் கண்டிப்பாக வந்து உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போதே அவள் அப்படியே மயக்கமானதும் இவன் படிக்க வச்சுட்டு வந்து போனால் ஹீரோயின் கண்ணீர் அங்கே வந்துட்டுருக்கு கண்ணு முழிச்சிட்டு தான் இருக்கா. அங்கே உள்ளே வந்துட்டு குயின் என்னை விட்டுங்க ப்ளீஸ் அப்படின்ற சைட்டு அவன் கெஞ்சிட்ருக்கான். யாரான்னு பார்த்தா அந்த லீ தான் போட்டு அங்கே வந்து சாட்டை வச்சு அடி வெளுத்ததுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க லீ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டா நீங்கள் ஏன் போகலன்னு சொன்னதும் அதான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க நீ இங்கே வந்துட்டு அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவியா அவர் என்னோட தயவு இல்லாமல் இங்கேருந்து வர முடியாது அப்படின்ற சொல்லும்போது அப்பாங்க நான் உன் கூட வரமாட்டேன் போன்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை இங்கேருந்து போயிடு இல்லை உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் நீயாச்சும் போய் நிம்மதியாயிருன்னு சொன்னதும் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிறான். அப்பாங்க அந்த குயின் வந்து உன்னால் வந்து இங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போக முடியாதுன்றனோ அதை மட்டும்தான் கேட்பாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட தயவு செஞ்சு முட்டாள்தனம் பண்ண அதை நான் பண்ண தப்பை பண்ணி நீங்கள் மாட்டிக்காத இங்கேருந்து போயிருன்னு சொன்னால் இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்பாங்க நம்ம ஜீமே எனக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா நானே இங்கேருந்து போகணுன்னு தோணாலுமே எனக்கு வந்துட்டு மனசு வர மாட்டுதுன்னு சொல்லும்போது பிரதர்லி இன்னைக்கு நைட்டு நேற்று பார்த்தேன் நான் சொன்னதுமே எங்கே பார்த்தேன்னு சொன்னதும் அந்த மேனியோட அந்த வீட்டில் தான் அவர் வந்து அந்த செரி எல்லாமே சாப்பிட்ட பிறகு தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அப்போங்க நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயத்தாமே சொல்கிறான். ஹீரோயின் என்ன சொல்லியிருக்கான்னா நிறைய சாப்பிட்ற அந்த பர்சன் அந்த கேர்ளுக்கு வந்து அடிமை மாதிரி மாறிடுவாங்க அவங்க இல்லாமல் இருக்க முடியாது விட்டுட்டு போகணுன்னு நினச்சா அவங்களுக்கு ஹார்ட்டில் பெயின் ஆயிரும் அவங்களோட பிளட் எடுத்து அங்கே ஒரு மரத்துக்கு ஊற்றி அதை வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு கேட்கும்போது இன்னைக்கு நைட் அந்த ஜெர்மனி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ சீக்கிரட்டாக நம்ம போய் அதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டிசைட் பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட ஜார் இருக்குது பார்த்தியா அதில் தான் அவங்க இதெல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக போய் வந்து நம்ம மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நைட் 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிரும்ப்பா நம்ம கண்டிப்பாக போய் அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து சரி இப்போ வந்துட்டு போகிறது ஆனால் டேஞ்சர் இல்லையான்னு சொன்னதும் பட் இருந்தாலுமே இதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை நம்ம உண்மை என்னமோ அதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க வேற ஒரு காஸ்டியூமில் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே பயங்கர பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்துட்டு கிளம்பி போனதுமே பார்த்தாங்க ஸ்டார்ட் ஆகிருது அந்த ஜெர்மனியுமே இப்போ ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள எங்கள் ஷாக்காய் போய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு குருநாதர் மாதிரி அவங்க எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்தினதுமே இன்னைக்கு வந்துட்டு
மைண்டு பாடி எல்லாமே இங்கே தான் இருக்கணும், நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அந்த இதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே பேச ஆரம்பிச்சதுமே என்னப்பா இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியலை. அது அவங்கள எத்தி தள்ளிட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கிறது மிகப்பெரிய தப்பு, எங்களோட மேடம் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்க போது நீங்கள் பார்த்துட்டீங்க, ஸோ உங்கள் ஹார்ட்ஸ் வந்துட்டு இப்போ எங்களுக்கு சொந்தம், உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க சொன்னதுமே அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட வந்ததுமே இப்போ வந்து பார்த்துட்ருக்காத முதல் என் கூட வான் சைட்டு வேமா நம்ம ஜி அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான் அப்படி இருக்குது லாஸ்ட்டாக போகிற இடம். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போதே ஹீரோயின் அங்கே வந்து வேமா அங்கே கையை பிடிச்சிட்டு அவனு அங்கே கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கா, இவனுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்பாங்க ஹீரோயின் நான் இப்போ சொல்கிறத கேளு, இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, அந்த வில்லேஜர் கையில் கிடச்சின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாங்க, நான் சொல்கிற ஏரியா பக்கம் போ, நீ அங்கே போனேன்னா எஸ்கேப் ஆகிடலாம், கண்டிப்பாக செத்துருவான்னு சொன்னதுமே அவங்க 2 பேருமே விழுந்தடிச்சு போனால் அவங்களோட கார் இருக்குது, அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க காருக்கு பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா கார் டயர் அங்கே பஞ்சராக இருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம், முடிஞ்ச லெவலுக்கு ரன் பண்ண அப்படின்ற சொன்னால் அங்கே வந்து உள்ளே பார்த்தா அங்கே பெட்ரோலுமே இல்லாமல் இருக்கா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. சிக்னலுமே கிடைக்க மாட்டுது. இப்போ வேறு வழியே இல்லை, இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு போனால் திடீர்னு நம்ம அங்கே ஜீக்கு ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகிட்டு விடவே முடியல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னால் கண்டிப்பாக இங்கேருந்து வர முடியாது, நாங்கள் தான் போய் ஆகணும், அந்த கேர்ள் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு ஹார்ட் பெயின் ஆகாது, இல்லை நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டுருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நீ வந்தேன்னா நீ சேர்த்துருவ, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு தனியாக போக மாட்டேன்னு சொல்லும் போதே அவனுக்கு அங்கே அந்த பிளாக் மேஜிக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருது. ஸோ அங்கே போட்டு அடிச்சுட்டு போ நான் வரமாட்டேன்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ டீப்பாக பெயின் ஆகிட்டுருக்கு, நான் இந்த பெயினோட வந்து சாப்பிட்றதுக்கு நான் இங்கே இருந்து செத்துக்கிறேன்னு சொன்னால் அங்கே அவன் காருக்குள்ளே பிடிச்சி அங்கே வந்துட்டு லாக் பண்ணிடுறான். கதவை திறன்னு செட்டு கத்துறான், நீ சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன், நீ வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு திரும்ப அந்த கிராமத்துக்குள்ளே போயிடுறான். ரொம்ப குவைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வேலியை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போனால் நம்ம ஹீரோயினை போட்டு அவங்க அம்மா அடிச்சிட்ருக்காங்க. ஒரு மேனுக்காக நம்மளோட ரூல்ஸை நீ மாற்றிருக்கேன்னு சொன்னதும் நான் எப்படி உன்னை ஹர்ட் பண்ண முடியும், அவன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னை நாங்கள் வந்து பெற்று வளர்த்து இந்த கிராமத்துக்காக அவ்வளோ பண்ணால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடித்தா ஹீரோ வேகமாக வந்து அவளை காப்பாற்றினதுமே நீ இன்னும் போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அம்மாவா இல்லை ஸ்டெப் மதரா, உன் சொந்த பொண்ணை போட்டு இப்படி அடித்து கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னதும் தப்பு பண்ணவளுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும், வேற என்ன பண்ண முடியும்னு சொன்னதுமே அப்போ ஹீரோ ஏன் அம்மா நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கன்னு சொன்னதுமே இவனுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட் எல்லாமே மெல்ட் ஆகிட்டுருக்கா அப்படின்றத கான்செப்ட் அவங்க கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, 2 பேருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜார் மாதிரி ஏதோ இருக்குது, அதை திருப்பினதுமே 2 பேருமே கீழே போய் விழுந்துடுறாங்க. பிறகு அங்கே நம்ம லின்ஸும் அவங்களோட அந்த மகாராணியை மீட் பண்ணுறதுக்காக போனதுமே இருப்பாங்க, நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு மட்டும்தான் லாயலாக இருப்பேன், அவங்கள அந்த ரூமில் நான் அடைச்சி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொன்னதோ நான் வந்து உன்னோட லாயல்ட்டியை பார்த்துட்டேன், நீ வந்து இப்போ என்ஜாய் பண்ண போகிற உனக்கான வந்து பரிசுமே கிடைக்கித போதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இவங்க கண்ணை முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரூம் கடியில் இருக்காங்க. அப்பாங்க இது என்ன இடம்னு சொல்லிட்டு அவளுக்கே எதுவும் புரிய மாட்டுது. அங்கே ஒரு மெழுகுவத்தி தீப்பெட்டியில் இருக்கவும் பொருத்தி வச்சுட்டு நீ கவலைப்படாத, நான் வந்து எப்படியாச்சும் இங்கேருந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னதும் பட் எனக்கே இப்படி இடங்கள் இருக்குதுன்னு தெரியலை, எங்கள் அம்மா என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை, எங்கள் அம்மாவோட இந்த உருவத்தையுமே நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பேசினா அப்போங்க ஜியை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கும்போது செரி பழம் மூலமாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏன்னா அது இவில் எனர்ஜி உள்ளது, அந்த பர்சன் வந்து அந்த பொண்ணுக்கு அடிமை மாதிரியே மாறிடுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு நடப்பாங்க, அதுதான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. யாரை வேணாலும் பண்ண சொல்லாலும் பண்ணலாம், அவங்க கூட சாகலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வந்து இறந்துமே போயிருக்கதா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆனதும் பட் அவங்களுக்கு அவன் ஒபே பண்ணி இருந்தான்னா எந்த ஒரு ப்ராப்ளம்
எல்லாமே இல்லை அப்படின்ற சொன்னதுமே, சரி அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம்னு சொன்னதுமே எல்லாமே அந்த பிளட்டு தான், அதை கொண்டு போய் அந்த மரத்தில் ஊற்றி தான் அந்த மரமே வளர்ந்துட்டுருக்கு, அந்த மரத்தில் வளர்கிற அந்த ஃப்ரூட்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மரமே வந்து ஒரு மேஜிக்கான மரம் தான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மகாராணியை நம்ம என்ன இப்போ எப்படி வந்துட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குமே சில வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து வில்லேஜை கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இது மனுஷங்களுக்கு வந்து ஆபத்தானது அப்படின்ற சொன்னதும், பட் இங்கே வந்து யாராலையுமே அவங்கள பீட் பண்ணவே முடியாது, அவங்க நினச்சா வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் எல்லாத்தையுமேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குது, அதை போய் அவன் டச் பண்ணதும் இதை கண்டிப்பாக ஒன்றால் நகர்த்த முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அது பாட்டு அங்கே உள்ளே ஓப்பன் ஆகிடுது. ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே போகிறாங்க. ஏகப்பட்ட அங்கே வந்து உட்டாக இருக்குது. அப்போ அங்கே இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாமே இறந்து போனவங்க தான் அப்படின்ற சொன்னதும், அப்போ எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க இந்த வில்லேஜில்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ உங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு டைரி இருக்குது, அதுதான் இந்த கிராமத்தை விட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்றதுக்காக ஒரு மேப்பே இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கே மேப் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா இதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜை விட்டு கிளம்பணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணும், நீங்கள் பேசாமல் வந்துட்டு இந்த மேப் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத அவ சொல்கிறா. எனக்கு ஆனால் போகிறதுக்கு விருப்பம் இல்லைப்பா, நான் வந்து ஆனால் சில விஷயங்களை பண்ணி முடிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னதுமே, நீங்கள் அப்போ என்ன பண்ண போகிறீங்க, அவங்கள வந்து கொலை பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நான் மேனியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அந்த மேனி பார்த்தா அங்கே இருக்கா. அப்போ அங்கே அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, மரியாதை என் பிரதர் எங்கன்னு நீ இப்போ சொல்லு, இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அந்த மேனி அங்கே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். பாங்க நீ வந்து இப்போ எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னை வந்து கொலை பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லும்போது, அங்கே பவுலில் பார்த்தா பிளட்டாக இருக்குது, அப்போ நீ வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, மகாராணி என்ன சொன்னாங்களோ அதை பண்ணிட்டேன், பியூட்டியோட பின்னாடி போனால் இப்படி தான் டெத்தாக வரும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும், நீங்களாம் இப்படி மனுஷத்தன்மை இல்லாமல் நடந்துட்டுருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்சா, என்ன பார்த்துட்ருக்க அவன்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லுன்னு அவன் சொல்லும்போது, நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை கொலை தான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது, நீ என்னை கொலை பண்ணேன்னா அப்போ உன் பிரதருமே சேர்த்து போயிடுவான் அப்படின்றத சொன்னதும், நீ என்னை பயமுடுத்துறியான்னு சொன்னதுமே, உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றத சொல்லும்போதே பார்த்தா அவனோட கோட் இருக்குது. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு என் பிரதர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கு. அப்புறம் போகிறேன்னு சொன்னதும் கோயமாயிட்ட அவன் கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவள் கழுத்தை விடு அப்படின்றத சொன்னதும், அப்போ யூஸ்லெஸ் தான், இப்போ அவனை நீ வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, வெட்டியாக பேசிகிட்டு இருக்காம அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டா, அவ பாட்டு போய் எங்கள் கதவை லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து போயிடுறா, உன் கனவுல கூட நினைக்காத நீ என்னை வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்லும்போதே அவளை அங்கே ஒரு பர்சன் வந்து அடித்து போட்டுறாங்க. ஸோ பிறகு கதவை அங்கே ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே, அப்போ அங்கே யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டா, என்னை பற்றி நீ கவலைப்படாத, அந்த பர்சனை நீ காப்பாற்றணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு போகணும் போதோ அது டேஞ்சர் அப்படின்டா சொன்னதும், என்ன டேஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி நான் காப்பாற்றுவேன்னு சொன்னதுமே, சரி ஓகே உன் பிரதர் வந்து அங்கே பக்கத்தில் தான் இருக்கான் நீ போ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஜீட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறான். பார்த்தாங்க நம்ம ஜீ அங்கே மயக்கம் போட்டு கிடக்கவுமே, இங்கே நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ இங்கேருந்து போகலையா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, நீ பேசாமல் இங்கேருந்து போயிருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, அங்கே கையில் ஒரு மேப்பை கொடுத்து இந்த ரூட் வழி நீ போ, கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும்னு சொன்னதும், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னதுமே, நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன் நல்லா தெரியுது, நீ கிளம்புன்னு சொன்னால் நானி கையை கால எல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வேமா வெளியே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு, இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த லேடி எங்கன்னு சொன்னதுமே, தெரியல அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னதும், சரி ஓகே நீ கிளம்புன்னு சொன்னதுமே இவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ அவன் எங்கே போயிட்டுருக்கான், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஓன் பிளான்ஸ் இருக்குது, அதை நான் வந்து கண்டினியூ பண்ணணும், அந்த டேஞ்சர் எல்லாமே இல்லாமல் நான் வந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும், இங்கே நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ என்னை சர்வ் பண்ண விரும்புகிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் உன்னை எப்படி நான் தனியாக துவைக்க விட்டுட்டு போக முடியும்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா. பார்த்தா அங்கே வந்துட்டு உள்ளே இருக்கிறது அவங்க அம்மா தான் வந்துட்டு இவங்களை காப்பாற்றிருக்காங்க. நீ வந்து தப்பான பர்சனை சூஸ் பண்ணலைன்னு அவங்க பொண்ணை பார்த்து சொன்னதுமே அவளுமே ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சேக்கா. ஸோ அவங்க ஃபைனலாக பார்த்தா அந்த மகாராணியை காமிக்கிறாங்க.
இப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே எங்கே வேலைன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அவளை இங்கேருந்து அனுப்பிட்டேன்னு சொன்னதும் என்னது அனுப்பிட்டியா அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே நீ வந்து இப்போ இங்கே பண்ணதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு ஆர்டினரி வந்து பர்சன் மாதிரி மனுஷங்களை வாழ விடாமல் முட்டாள்தனமாக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப கோவப்படுறான். நீ வந்துட்டு இங்கேருந்து எங்கேயுமே தப்பிக்க போகிறது கிடையாது, கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நீ சாவ போகிற, உன் பிரதருமே இங்கேருந்து செத்து போயிடுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தாங்க நம்ம பேலியும் நீயுமே வர்றாங்க. அப்போ அங்கே நீ என்னங்க பண்ணிட்டுருக்க அப்படின்றத சைட்டு அவன் கேட்டதுமே நீ என்னை வந்துட்டு விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்களோட அடியால் விட்டு அவனை அட்டாக் பண்ண சொன்னதுமே அந்த பர்சனுமே வேகமாக விழுந்தடிச்சு ஓடிட்டு அங்கே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். திடீர்னு அங்கே ஒரு மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணதுமே பார்த்தா அவங்க கண்ணுக்கு அவங்க பிரதர் அங்கே நம்ம ஜியை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி அங்கே தோணுது. ஸோ இவன் வந்து ஹோப்பை விட்டான். இப்போ ஹீரோயின் நீ வந்து ஸ்கிப் பண்ணாத, நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படின்ற சொன்னதுமே அவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டான். அவனோட எல்லாமே அவனுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு அவங்க என்னோட இல்யூஷன்லேருந்து தப்பிச்ச ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் தான் நீ தான் சொன்னதுமே அப்போ எப்படிங்கன்னு சொல்லிட்டு அந்த மகாராணி சொல்கிறாங்க. மந்திரங்கள் அவங்க பாட்டு அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவும் புரியலை. இப்போது லைஃப் வந்து ரெஸ்ட் ஆக போகுது, ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்ருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே வந்துட்டு அவனுக்கு கொடுத்தாங்க பார்த்தியா ஃப்ரூட் எல்லாமே, அது எல்லாமே ரொம்ப ஸ்கர்டான அந்த ட்ரீலேருந்து தான் உருவாகுனது, அதில் பிளட்டை ஊற்றி தான் வளர்த்துருக்கோம், அது மூலமாக தான் அவங்களுக்கு இப்படி எல்லாமே நடந்துட்டுருக்கு பாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாமே ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நியூவாக வந்து ஒரு மேனை உருவாகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறீங்களான்னு சொன்னதும் இது எல்லாமே நல்லதுக்கு தான் சொன்னதும் நீங்கள் பண்ணுறது இந்த மனித சமுதாயத்துக்கே வந்து டிசர்வான விஷயம் கிடையாது அப்படின்ற சொன்னதும் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, என்னோட இல்யூஷன்லேருந்து நீ கண்டிப்பாக தப்பிக்க போகிறது கிடையாது, நீ இன்னைக்கு கண்டிப்பாக சாக தான் போகிற அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அந்த மேனையுமே அங்கே பிடிச்சி எடுத்துகிட்டு வர சொன்னால் நம்ம லீதாக இருக்கார், ரொம்ப காயமாக இருக்குது. இப்போ அங்கே நீ இன்னும் போலையான்னு சொன்னதுமே நான் வந்து உங்களை காப்பாற்றாமல் போக மாட்டேன்னு சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்றத செய்யிட்டு அவர் ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. அந்த மேனி அங்கே ஒரு பையனோட ஃபோட்டோவை காமிச்சு இது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றத செய்யிட்டு அங்கே கேட்டதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே கண்ணீர் வந்ததுமே இப்போ எதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் ஏன்னா நீ வந்து பண்ணிட்டுருக்கிறது பொண்ணுங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, உன்னோட இல்யூஷன்லேருந்து கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நீ வந்துட்டு இங்கே சாக தான் போகிற, உன்னை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே லீ வந்துட்டு சாரி கேட்குறாரு என்னோட டாக்குன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் அவங்கள மாதிரி ஆள்கிட்ட போய் வந்து சாரி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது மியூசிக்கை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஜி வந்துட்டு அங்கே அவங்களோட முக்கியமான ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துடுறான். அதை பார்த்ததுமே இது என்ன அப்படின்ற சைட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ வில்லேஜை விட்டு அவன் போயிட்டான்னு சொன்னதுமே சாகாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதானே, இப்போ இதே இல்லைனா அப்படின்றத சைட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது அங்கே என்ன சென்ஸ் செட்டு காமிக்கிறாங்க, அந்த செடியை சாப்பிட்டா அவன் வாயில் இருந்தே அடைச்சிட்டு ஒரு மாதிரியாக இருந்திருக்கு, இவன் அங்கே அடித்து கீழே துப்ப வச்சுருக்கான். ஸோ அப்போ அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து தான் என்னை ஏமாற்றிருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமான கோவமானதுமே கண்டிப்பாக நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ இப்போ பண்ணிட்டுருக்கிறதுக்கு தான் உனக்கு வந்துட்டு தண்டனை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போங்க அந்த மேனி யார் இதுன்னு சொன்னதும் பாங்க இது என்னோட பிரதர் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஃபோட்டோ வந்து காமிச்சாங்க இல்லையா, அந்த பையன் வந்து நம்ம ஹீரோவோட பிரதர் தான். ஸோ அந்த பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே நீ வந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே உங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நான் வந்து லின்ஸோட பொண்ணு தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது லின்ஸு பொண்ணு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லின்ஸுமே அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராயிடுறாங்க. பாங்க வேலி கூட சேர்ந்து உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, உன் பொண்ணான்னு சொல்லி கேட்கும்போது அப்பாங்க நீ வந்துட்டு பிளட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு என்னை ஏமாற்றிருக்கான்னு சொன்னதுமே 13 வயசில் நான் காணாமல் போயிட்டேன், அதுக்கப்புறம் என்னோடய அம்மாவுக்கு வந்து நான் கிடச்சிட்டேன், நான் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் தான், இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறா. இப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் வந்து மீடியாவில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட்ட நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு எதிராக வேலை பண்ணியிருக்கு, நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற சொல்லும்போது
இங்கே எந்த சிக்னலுமே வரப்போகிறது கிடையாது, எல்லாருமே வந்துட்டு சாக தான் போகிறீங்கன்னு சொன்னதும் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே சிக்னல் எல்லாமே வர வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு, உங்களுக்கு எதிராக நாங்கள் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போகிறோம், இதுக்கப்புறம் போய் ஜெயிலில் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணிடுறான். ஸோ இந்த லேடியோட எந்த ஒரு பிளாக் மேஜிக் எதுவுமே ஈடுபடாமல் போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஃபைனலாக அங்கே தேங்க்ஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோ இனிமேல் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. சரிப்பா, எனக்கு ஒரு செரி நீ வந்து கொடுத்தையே சாப்பிட்றதுக்கு, அதை பற்றி நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே உனக்கு கொடுத்ததில் வந்து பாய்சன்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதன்னு சொன்னதும் சரி ஓகே, நான் வந்து என்னை பற்றி நான் வந்து உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நான் வந்து இந்த கேஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தேன், எனக்காக நீ வந்து கோஆப்ரேஷன் பண்ணுவியா, இதில் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்றத சொன்னதுமே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.